Hello all, welcome back to our channel Mailthugai Studio. இந்த வீடியோல ட்ரேசிங் எப்படி பண்றது, என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு, பிகினரா இருக்கும்போது எப்படி வந்து ஒரு மோட்டிவ் டிரா பண்ணி அதை ட்ரேசிங் சீட்ல டிரா பண்ணி ப்ளவுஸ்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு மோட்டிவ் டிரா பண்றதுக்கு 3 மெத்தட் இருக்கு. ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து நீங்க சாரியில இருக்கிற டிசைனை காப்பி பண்ணலாம். செகண்ட் மெத்தட் வந்து உங்களுக்கு சாரியில இருக்கிற டிசைன் வேண்டாம் அப்படின்னா நீங்களா ஓனா டிரா பண்ணலாம். தேர்ட் மெத்தட் வந்து இன்டர்நெட்லேருந்து ப்ரௌஸ் பண்ணி எடுத்து அதை வச்சு டிசைன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் ஒரு மோட்டிவ் வந்து நான் 3 மெத்தட் சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அந்த மோட்டிஃபை வச்சு எப்படி நம்ம நெக் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வரது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இப்போது நான் இந்த சாரீ எடுத்திருக்கேன். இந்த சாரியில் இருக்கிற மோட்டிஃபை நம்ம வந்து காப்பி பண்ண போகிறோம். இப்போ இதை வந்து காப்பி பண்ணுறதுக்கு இந்த ஃபுல் பீக்காக்கும், அதாவது இந்த ரவுண்ட் இருக்கு இல்லையா, இது வரைக்கும் காப்பி பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து நெக்கில் வந்து ரைட் சைடு மட்டும் ஒரே ஒரு பீக்காக் இந்த மாதிரி போட்டுட்டு சைடில் வந்து வேறு ஏதாவது நெக்லைன் சுற்றி வேறு ஏதாவது டிசைன் கொடுத்துக்கலாம். இது ஒரு மெத்தட். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பீக்காக் மட்டும் ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பீக்காக் வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்கு இல்லையா, இதை ட்ரா பண்ணி எடுத்திங்கன்னா நெக்கில் வந்து ஒரு 6-7 பீக்காக் போட்டுட்டு அதை சுற்றி நீங்கள் வேறு ஏதாவது டிசைன் பண்ணிக்கலாம். இப்போது இந்த சாரியில் இருந்து எப்படி வந்து இதை ட்ரா பண்ணி எடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி சாரியை வந்து நல்லா விரித்து போட்டுக்கோங்க. சிங்கிளாக இருக்கிற மாதிரி விரித்து போட்டுட்டு நீங்கள் எந்த பார்ட்டு ட்ரேஸ் பண்ணுறீங்களோ அந்த பார்ட்டுக்கு அடியில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு உட்டு வச்சுக்கோங்க. உட்டு இல்லாட்டி ஏதாவது ஒரு திக்கான ஏதாவது ஒரு மெட்டீரியல் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து ட்ரேசிங் ஷீட் எடுத்திருக்கேன். நான் வந்து குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த பீக்காக் அளவாக குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது நீங்கள் எந்த டிசைன் மேலே ட்ரேஸ் பண்ண போகிறீங்களோ அந்த டிசைன் மேலே இப்படி எக்ஸாக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த சைட்லலாம் பின் பண்ணி வச்சுருங்க. அப்போ வந்து உங்களுக்கு நகராமல் இருக்கும். இப்போ பாருங்கள், சுற்றியும் பின் பண்ணி வச்சாச்சு. இதை அப்படியே ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதோட ட்ரேஸ் வந்து அப்படியே தெரியும். அது மேலேயே ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் பீக்காக் மட்டும் ட்ரா பண்ணிட்டேன். இந்த சுற்றி இருக்கிற ரவுண்டு வந்து நான் ட்ரா பண்ணல. உங்களுக்கு வேணும்னா ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து இந்த பின்னை ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ பாருங்கள், பீக்காக் வந்து நம்ம ட்ரா பண்ணியாச்சு. இந்த டிசைனை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து நெக்லைன் சுற்றி ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து ஒரு மெத்தட். இந்த மாதிரி ஒரு குட்டியாக ஒரு மோட்டிவ் மட்டும் ட்ரா பண்ணால் போதும். இதை வச்சு நம்ம நெக்லைன் சுற்றி ஒர்க் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணுறது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். ஓகே, இதே மாதிரி மோட்டிவ் வந்து உங்களுக்கு சாரியில் இருக்கிற டிசைன் வேண்டாம், நீங்களாக ஓனாக க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு பேசிக் ஐடியா கொடுக்குறேன். ஓகே, அடுத்த செகண்ட் டைப்பில் வந்து நம்மளாக வந்து டிசைன் பண்ணுறது. நம்மளாக டிசைன் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி தான் ட்ரா பண்ணி வச்சுக்குவேன். நான் A4 ஷீட் எடுத்திருக்கேன். A4 ஷீட் எடுத்துகிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ, அதாவது உங்களுக்கு நெக்லைன் சுற்றி எவ்வளோ இன்ச்சுக்கு வேணுமோ அந்தளவுக்கு இந்த மாதிரி 2 லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அந்த 2 லைனுக்குள்ளே வர்ற மாதிரி டிசைன் வந்து நீங்கள் வந்து ட்ரா பண்ணி வச்சுக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு குட்டி மோட்டிவ் ட்ரா பண்ணிக்குவேன். இதை வச்சு நான் ட்ரேசிங் பேப்பரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவேன். பாருங்கள், இந்த மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து சிம்பிளாக எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன்.
எனக்கு இந்த அளவுக்கு நெக் லைன் வேணும்னால நான் இந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த லைனுக்குள்ளே டிசைன் வர மாதிரி ட்ரா பண்ணணும். ஒரு சிம்பிள் டிசைன் வந்து ட்ரா பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஒரு குட்டி மோட்டிஃப் வந்து ட்ரா பண்ணியாச்சு. இதை வச்சே வந்து நம்ம நெக்லைன் ஃபுல்லாமே ட்ரேசிங் எடுத்துக்கலாம். இது வந்து செகண்ட் மெத்தடு. இது வந்து உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி க்ரியேட்டிவிட்டியாக நீங்களே வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக இதை ட்ரா பண்ணி காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு தேர்ட் மெத்தடு வந்து நம்ம இன்டர்நெட்டில் இருந்து டிசைன் எடுக்க போகிறோம். இதுக்கு வந்து பெஸ்ட் ஆப் வந்து பின்ட்ரெஸ்ட்னு சொல்லி ஒரு ஆப் இருக்கும். PINTEREST பின்ட்ரெஸ்ட்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ட்ரேசிங் டிசைன்ஸ் வரும். இதில் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பாரில் போயிட்டு ஆரி ட்ரேசிங் டிசைன்னு போட்டிங்கன்னா வரும். பாருங்கள், இதில் இந்த மாதிரி நிறையா பேட்டர்ன் வரும். ஓகே, இப்போ இந்த டிசைன் எடுக்கிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு ஜூம் பண்ணிக்கோங்க. இதை ஃபுல்லாக நம்ம அப்படியே ட்ரேஸ் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து அவங்களோட நெக் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அவங்க போட்டிருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களோட நெக் ஷேப்பும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போது இது வந்து ப்ராடாக இருக்கும். அதே மாதிரி இந்த டெப்த்து வந்து ஒரு சிலருங்க வந்து கம்மியாக வைப்பாங்க, ஒரு சிலர் அதிகமாக வைப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த மோட்டிவ் மட்டும் எடுத்துக்கிட்டு உங்கள் நெக்லைனுக்கு ஏற்ற மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் இந்த அளவுக்கு ஜூம் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம நார்மலாக ட்ரேசிங் பேப்பர் வச்சு ட்ரேஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியுது இல்லையா? இதில் அப்படியே ட்ரேசிங் பண்ணிவிட்டு இங்கேருந்து பண்ணால் போதும். இங்கேருந்து இங்கே வரைக்கும் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூஸாக வச்சு நம்ம ட்ரேசிங் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பிடிச்சிட்டு நம்ம அப்படியே ட்ரா பண்ணிக்கலாம். உங்களுக்கு இப்படி ட்ரா பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அதை வச்சு ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்படியே ட்ரா பண்ணிக்கிறேன். இது வந்து பின் பண்ணி வைக்க முடியாது. ஸோ நம்ம அப்படியே கையில் பிடிச்சிட்டே மாறாமல் ட்ரா பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த டிசைன் வந்து இந்த அளவுக்கு ட்ரா பண்ணி எடுத்தாச்சு. இதை வச்சே நம்ம நெக்லைன் சுற்றி போட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி ஃபோன் வச்சு ட்ரா பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு ட்ரா பண்ணுங்கள். ஓகே, இது வந்து டைப் 1 சாரியில் இருக்கிற டிசைன் வந்து காப்பி பண்ணுறோம். டைப் 2 வந்து நம்மளே ஓனாக வந்து டிசைன் பண்ணுறோம் ட்ரா பண்ணி. இது வந்து நீங்கள் உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். டைப் 3 வந்து இந்த மாதிரி இன்டர்நெட்லேருந்து எடுத்து ட்ரா பண்ணுறது. ஓகே, இந்த மாதிரி மோட்டிவ்ஸ் வந்து ஃபஸ்ட்டு எந்த மெத்தடில் நீங்கள் எடுக்கணுமோ அந்த மெத்தடில் நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ஒரு சின்ன மோட்டிவ் வச்சு எப்படி நெக்லைன் உங்கள் நெக் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு அதில் எப்படி வந்து ட்ரேசிங் எடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். பிகினர்ஸ்க்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடய ஷேர் பண்ணுங்கள். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஆல்.